ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ண வேணாம், நெய் மட்டுமே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய்யில் நல்லா மைதா வறுபடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த டைமில் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய்யில் இந்த மைதா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நல்ல ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம வச்சுட்டு இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம மைதா அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. சக்கரை சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாகு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நம்மளுக்கு பாகு ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம பாகு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாகு செக் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வர்ற டைமில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கம்பி பதம் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சக்கரை பாகை எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த பர்ஃபி நம்மளுக்கு கடிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மைதாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சக்கரை 1 கப் மைதாவுக்கு 1 கப் சக்கரை கரெக்டாகவே இருக்கும். இதுக்கு மேலே சக்கரை சேர்த்துக்கிட்டா ரொம்ப இனிப்பாயிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மைதாவை சக்கரை பாகோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மைதா எடுத்த அதே அளவில் 3ல் 1 பங்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மைதாவே போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் பால் பவுடர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மைதாவோட டேஸ்ட்டு போயிட்டு பால் பவுடரோட டேஸ்ட்டு கிடச்சிரும். அப்போ ஒரிஜினல் பால்கோவா மாதிரியே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போது வாசனைக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா திரண்டு வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், முதல்ல விடவே இப்போ கொஞ்சம் நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. கடாயில் ஒட்டாமல் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போது இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கிட்டு பாதியை நம்ம ஒரு மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மோல்டில் நான் ஏற்கனவே பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டர் ஷீட் போட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இதை அப்படியே டேப் பண்ணி வச்சுருவோம். இது நம்ம செஞ்ச மாவில் பாதி தான் எடுத்துருக்கோம். மீதி இருக்கிற பாதி மாவில் இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டோட்டலாக அப்படியே ஆரஞ்சு கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிற பால்கோவா மேலே இதையும் சேர்த்துக்கலாம். டபுள் கலர் கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலராகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இப்போது இதையும் நம்ம அதே மோல்டில் சேர்த்துக்கலாம். கீழே ஒயிட் கலரு, மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதையும் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. 2 போர்ஷனும் நல்லா ஒட்டிக்கணும். அதை மாதிரி டேப் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு அழகாக லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா சூடாக இருக்கும். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைனா 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டதுனால ஈஸியாகவே இறங்கி வந்துடும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோம். ஒரு 10 to 15 நிமிஷமே போதுமானதாக இருக்குங்க இது ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிகமான செலவு ஆகாது. குறைஞ்ச செலவிலே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்வீட் ரெசிபி கிடச்சிருச்சிங்க. வாங்க, இதை அப்படியே கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த சில்வர் ஷீட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம். இப்போது இந்த ஸ்வீட்டோட 4 பக்கமும் கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மைதாவில் தான் செஞ்சேன் அப்படின்றதே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா சேர்க்காமல் ஃபுல்லாக பால் பவுடர் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக மைதாவிலே செஞ்சுக்கலாம். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.